மீனா பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அங்கே மீனா கூட வேலை பார்க்குற அத்தனை அக்காக்களும் நிற்க வாங்கக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனா ஒரு விஷயம் மீனா அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயம்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களும் இங்கே வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. பையன் வேற, புருஷனும் இல்லை. அதனால தான் மீனா அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, சரிக்கா உங்களுக்கு நல்லா பூக்கட்ட வருமானு சொல்லி கேட்க, ஓரளவு கட்டுவாங்க மீனா, போக போக கற்றுப்பாங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது, சரிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வரட்டும்னு சொல்கிறாங்க. உடனே மீனா கூட வேலை பார்க்குறவங்களும் அவங்கள பக்கத்தில் கூட்டிகிட்டு வர, இவங்க தான் மீனா, நான் சொன்னவங்கன்னு சொல்ல, அப்படின்னு சொல்லும்போது மீனாவும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அக்கா நீங்கள் பூ நல்லா கட்டுவீங்களான்னு சொல்ல, ஓரளவு கட்டுவேம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நீங்கள் இங்கே எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பக்கத்தில் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எதுவும் வேலை பார்த்துருக்கீங்களா? உங்களை பார்த்தா இந்த மாதிரியான வேலை பார்த்தவங்க மாதிரி தெரியலைன்னு சொல்லும்போது, இல்லைம்மா இது வரைக்கும் நான் எந்த வேலையும் பார்த்ததில்ல, புருஷனை நம்பி மட்டுமே தான் இருந்தேன். அவனுமே இங்கே தகாத உறவால் என்னை விட்டு போயிட்டான். நானும் அவன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நானே என் பையனும் தான் தனியாக இருக்கும். அப்பப்போ வீட்டிலேருந்து ஏதாவது வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். அது எதுவுமே செட் ஆகலை. பையனும் அடுத்தடுத்து படிக்க வைக்கணும்லம்மா. அதான் ஏதாவது வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சின்ன வேலைகளை பார்ப்போன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு கம்பெனியில் கூட நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அப்புறம் எதுக்குக்கா இந்த பூக்கட்டுற வேலைக்கெல்லாம் வந்தீங்கன்னு மீனா கேட்க, இல்லைம்மா அது வரைக்கும் வேறு வேலை இல்லைல்லம்மா, அது வரைக்குமாவது என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும்ல, என் பையனை நான் பார்த்துக்கணும்ல, அதுக்காக தான் சொல்லும்போதும், சரிக்கா உங்களால் எது வரைக்கும் வேலை பார்க்க முடியுமோ அது வரைக்கும் இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் சரின்னு ஒத்துக்கிட்டதுனால அவங்களும் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. ஓரளவு தான் பார்க்குறாங்க. ஆனாலும் மீனா அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து அவங்க கிட்ட எந்த குறைகளும் சொல்லாமல் தான் இருக்காங்க. அப்படி எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு மண்டபத்துலேருந்து அங்கேருந்து கிளம்பும்போது பணத்தை கொடுக்குறாங்க. இந்தாங்கக்கா உங்கள் பையனுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி மனசு யாருக்குமே வராது. நான் இது வரைக்கும் வேலை பார்த்த இடத்துல இது மாதிரி யாரும் என்கிட்ட இந்த மாதிரி பேசினது கூட கிடையாது. நான் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்க வந்த வேலைக்காரியாக தான் பார்த்துருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தான் உன் கூட ஒருத்தியாக பார்த்துட்ருக்குன்னு எங்கள் மீனாவை பார்த்து பாராட்டவும் செய்ய, மீனாவும் வந்துட்டு இல்லைக்கா என்ன இருந்தாலும் நான் யாரையும் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ, மீனா எப்போதுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கூட வேலை பார்க்குறவங்களும். ஆமாம், உங்கள் புருஷனை நீங்கள் எதுக்காக பிரிஞ்சு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. என் புருஷன் ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டான். அந்த பொண்ணை தனியாக எங்கள் லாட்ஜுக்கு வர சொல்லும் போது அந்த பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. நானும் சரின்னு அங்கே போய் அவனை கையும் குளமாக பிடிச்சு அடிச்சு உதச்சி அதுக்கப்புறம் அவன் கூட வாழவே முடிவு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் என் வீட்டு வாசலே வந்து நின்றுட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறமா அவனை நானும் பார்க்கல. நான் இது வரைக்கும் அவனை பற்றி யோசிக்கவும் இல்லைன்னு சொல்லும்போது, என்னைக்கு ஒருத்தர் செஞ்ச தப்பை நினச்சி மனசு வருந்துறாரோ அன்னைக்கு அவர் முழுசாக மாறிட்டான் தானே அர்த்தம். இதுக்கப்புறமா நீங்கள் அவரை தவிக்க விடணுமா? இது நாள் வரைக்கும் அவர் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்ல, இல்லை இது வரைக்கும் அவர் தப்பு பண்ணலை தான். ஆனால் அன்னைக்கு அவர் செஞ்ச விஷயம் எனக்கு ரொம்ப அவமானமாக படிச்சு. அதனால தான் நானும் அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அதுக்கப்புறமா அவருக்கு 2வது மேரேஜ் அப்படிலாம் கேள்விப்பட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் அவரை போய் பார்க்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா முதல்ல போய் அவரை பாருங்க. அவர் செஞ்ச தப்பு ஏதோ சின்ன விஷயந்தான், ஆனால் அதை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கலாம். இதுக்கப்புறம் தப்பு பண்ணால் நீங்கள் பார்த்துக்கலாம்ல அப்படின்னு மீனா எடுத்து எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறாங்க. இதனால் அவங்களுமே தினேஷை போய் பார்க்கும்போது தான் தெரியுது. ஏன்னா தினேஷ் வந்திருக்கிறது வந்துட்டு தினேஷுடைய மனைவி. அப்படி அவங்க தினேஷை வந்துட்டு பார்க்குறதுக்காக போகிறாங்க. பார்க்க போகும்போது தான் அவர் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கதே அவங்களுக்கு தெரிய வருது. முக்கியமாக வந்துட்டு பணத்துக்காக இப்போதைக்கு எதுவுமே வேலை இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்கதும், 2வது மேரேஜ்னு சொல்லிட்டு இப்போ 2வது கல்யாணம் பண்ணாமல் இருக்குதுன்னு தெரிய வருது. தன்னுடைய மனைவி தன்னை பார்க்க வந்தது தெரிஞ்சது தினேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தன் பையனை தூக்கி கொஞ்சம் செய்கிறாரு. தன்னுடைய மனைவியை பார்க்குறாரு. நீ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நீ இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்கேன், ஒழுங்காக இருக்கேன் இல்லை ஏதாவது தப்பு தாண்டா பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் என்ன தப்பு பண்ண போகிறேன், நான் இப்போ சரியாக தான் இருக்கேன். அன்றைக்கி ஏதோ புத்தி கெட்டு போய் தப்பு செய்ய பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே நீ என்னை விட்டு பிரிஞ்சு போவேன்னு நினச்சி பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, அதே ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் இந்நேரம் என்னென்ன தான் பேசுவீங்க. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணால் அதை சாதாரணமாக எடுத்துகிட்ருக்கணுமா? அதுக்காக தான் உன்னை விட்டு போனேன்னு சொல்கிறாங்க தினேஷுடைய மனைவி. இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ணாமல் ஒழுங்காக இருக்கேன்னு சொல்லி தினேஷ் சொல்ல, சரின்னு சொல்லி இங்கே ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. அடுத்த நாள் இங்கே மீனா கிட்ட விஷயத்த சொல்ல, இது தெரியாமல் இவ்வளோ நாள் நீங்கள் பிரிஞ்சிருந்து கஷ்டப்பட்டுட்டீங்களேக்கான்னு சொல்லும்போது, அதுக்காக அந்த மனுஷனை நான் முழுசாக நம்பலை. கொஞ்ச நாள் கூட இருக்க போகிறேன். ஆனால் அதில் அவர் திருந்திருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலுமே செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நாளைக்கு என் வீட்டுக்கு வரணும் மீனான்னு சொல்லும்போது, மீனாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. மீனா அடுத்த நாள் இங்கே அவங்க கூப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நான் சொன்னல, நான் இந்த மாதிரி என் மனசு மாதிரி உன்னை தேடி வரதுக்கு காரணமே இவங்க தான் மீனாவை காட்டின உடனேயே இங்கே தினேஷ் வந்துட்டு பார்க்குறாங்க. இங்கே தினேஷை பார்த்த மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இவரை நம்ம ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு தோணுது. அப்போ தான் எங்கள் மீனாவுக்கு ஞாபகம் வருது, இவர் அவங்க கிட்ட அதிகமாக அடி வாங்கின ஆளாச்சே, இவர் தான் இவங்களுடைய புருஷன். நான் பார்க்க மீனாவை
பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்கே மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்ல, இல்லை எனக்கு யாருன்னே தெரியாமல் இவ்வளோ பெரிய உதவியை என்னுடைய மனைவியை என் கூட சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நிறைய தகராறு, நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்ல, நீ யார்கிட்ட தான் பிரச்சனை பண்ணாமல் இருந்திருக்குன்னு சொல்ல, இதுக்கப்புறமாவது நீங்கள் திருந்தி மனசார வாழ்ந்தீங்கனாலே போதும். செஞ்ச தப்பை என்னைக்கு ஒருத்தர் மனசார உணர்ந்து நிற்கிறாரோ அன்னைக்கே அவர் எல்லாத்தையும் மறந்துட்டான் தான் நானும் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்புறாங்க. சரிக்கா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப அவங்க அங்கேருந்து மீனா வந்துட்டு கிளம்பி வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க மனைவி வர, என்னதான் ஏன் பிரச்சனை உனக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும்? மீனா எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுட்டு இருக்கும்போது, மீனாவும் சரி முத்துவும் சரி ரொம்ப நல்லவங்க தான், நான் தான் இது நாள் வரைக்கும் ரொம்ப கெட்டவனாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா உனக்கும் எனக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அந்த ரோஹிணி தானே அப்படின்னு சொல்ல, அப்போது மீனா வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கே தன்னுடைய பர்ஸை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வர மீனா வாசல்கிட்டே நின்று கேட்டுடுறாங்க, ரோஹிணியா அப்படின்னு அதிர்ந்து போயிட்டு மீனா பார்த்துட்ருக்கேன். அப்போது இங்கே தினேஷ் வந்துட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் அது எவ்வளோ பெரிய கேடி தெரியுமா, அது அந்த குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. தான் யார், தனக்கு பின்னாடி இருக்க குடும்பம் என்ன, இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அது அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏமாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆனது, ஏற்கனவே கல்யாணம் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறது, இப்போ அந்த குடும்பத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்குன்னு சொன்னதுமே மீனா வாசலில் நின்று கேட்ட அத்தை அப்படியே அதிர்ந்து போயிட்டு நின்றுட்டே இருக்காங்க. அப்போ தினேஷ் சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையான அவங்க மனைவி கேட்க இந்த விஷயத்தில் நான் யாராவது போய் சொல்ல முடியுமா? இப்போ கூட இந்த விஷயத்த இங்கே அந்த பொண்ணு மீனா கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் யோசனையாகவே இருக்குது அதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்கிறத கேட்குறப்போ எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கவங்களால அதை எப்படி தாங்கிக்க முடியும்? இதுக்கு மேலே இன்னொரு குண்டு என்ன தெரியுமா, அந்த பையன் கூட இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்கான்னு சொல்ல, என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. முத்து மீனாவுக்கே தெரியாது, தான் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பையன் ரோஹிணியுடைய பையனே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, மீனா யோசிக்கிறாங்க. நானும் இங்கே அவரும் பார்த்து வளர்த்துட்டு இருக்க பையன் பார்த்தா கிருஷி தான், அப்போ கிருஷி தான் அந்த ரோஹிணியுடைய பையனான ஆடி போய் நிற்க, இன்னொரு விஷயம் தெரியுமா, அது இதுக்கு மேலே ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கான், இதுக்கு மேலே ஏதாவது உண்மை மறைச்சிருக்கான்னு அவங்க ஊருக்கு அதை தேடி நான் போனேன், அந்த பொண்ணுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்கான்னு தேடி போனேன் அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அங்கே போனதுக்கு பிறகு தானே விஷயமே தெரிஞ்சது, அவங்க அம்மாவும் அப்பாவும் வாங்கின கடனுக்காக தான் இங்கே ரோஹிணியை ஒரு வயசான ஆளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லை, அந்த கடனை வந்துட்டு அடைக்க முடியாத பட்சத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு கல்யாணமே நடந்திருக்கு. அவங்க அம்மா பண்ணது ஒரு சின்ன தப்புனா அதை விட பெரிய தப்பாக அது இப்போ பண்ணிகிட்டு இருக்கு, ஒரு குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய முதல் கணவர் இன்னமும் சகல உயிரோடு தான் இருக்காரு. வயசானவர்ன்றதுக்காக அவரை விட்டுட்டு தன்னுடைய அம்மாவையும் பையனையும் கூட்டிகிட்டு இங்கே வெளியூருக்கு வந்துட்டு, இதுதான் உண்மை. அக்கம் பக்கத்தில் போய் விசாரிச்சதுக்கு பிறகு தானே அதை பற்றின விஷயங்கள் எனக்கு இன்னும் தெளிவாகவே தெரிய வந்துச்சு. இப்போ என்னடானா, நான் இந்த விஷயத்தை வச்சு அந்த ரோஹிணிகிட்டேருந்து பணம் பிடுங்கினேன். இப்போது எனக்கு எப்போ நீ என் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்து வந்தியோ அதை எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன். அதை விட இங்கே மீனா தான் இதுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. என் வாழ்க்கையில் நீ நானும் ஒன்று சேரத்துக்கு காரணமாக இருந்த அந்த மீனாவுக்கு நம்ம திரும்பி செய்கிற ஒரே விஷயம்னா அந்த உண்மையை வந்து அவங்க கிட்ட சொல்கிறதா தான் இருக்கும். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலேன்னு எங்கள் தினேஷ் பார்த்துட்டு இருக்காங்க. வாசலில் நின்று மீனா அத்தனையும் கேட்டுட்டு உள்ள வர, தினேஷுடைய மனைவி அதிர்ச்சியாகி மீனாவை அப்படியே பார்க்க, ரெண்டு பேருமே அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே அப்படின்னு கேட்க, இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு எங்கள் மீனா திரும்ப கேட்குறாங்க. ஆமாங்க, நானும் என் மனைவி பெரியறதுக்கு ரோஹிணி காரணமாக இருந்தாங்க, ஆனால் நானும் என் மனைவி செய்கிறதுக்கு முதல் காரணமாக நீங்கள் இருந்திருக்கீங்க. அப்படிப்பட்டவ உங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைக்கிறது இனிமேல் தப்பு தாங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வரைக்கும் அவங்க கணவர் இறந்துட்டதா சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க கூட சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் அந்த பொண்ணு சொல்கிறத நம்பி தான் ஏமாந்து போயிருக்காங்களே தவிர, நிச்சயமாக சொல்கிறேன் கல்யாணியுடைய கணவர் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரியான உண்மையை போட்டு உடைச்சிட்றாங்க. இங்கே மீனாவுக்கே இந்த விஷயமே பெரிய ஒரு அதிர்ச்சியாக கொடுக்குது. அதை விட அதிர்ச்சி, இப்போ அவங்க முதல் கணவரும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டதுமே இப்போ அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாத மீனா அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே அவருமே உண்மையை சொல்லிடுறாரு தனக்கு செஞ்ச உதவிக்காக. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.